அவருடைய எண்ணம். இயேசு என்னதான் மனுஷனா பிறந்து பூமியில வந்திருந்தாலும் அவர் பரலோகத்துக்கு சொந்தமானவர். இயேசுவ கால்ல விழ வச்சுட்டோம் அப்படின்னா பரலோகம் முழுவதும் நமக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் சாத்தானுடைய எண்ணம். ஆனால் இயேசு அந்த தந்திரத்தை புரிஞ்சு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இதுவரையும் அவனை எதுவுமே சொல்லாதவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. உபாகமம் 10:20 இந்த வசனங்கள் எல்லாம் இதற்கு மேற்கோளா இருக்கக்கூடிய காரியங்கள். இயேசுவை அடிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பரலோகமும் அந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் தனக்கு சொந்தமானதா மாறிடும் அப்படின்னு நினைச்சு சாத்தான் நயவஞ்சகமா இந்த காரியத்தை செய்யறான். முன்னாடி இருந்த 2 சோதனைகளிலும் நீ தேவனை ஆராதி அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த 3வது சோதனையை மட்டும் இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. அவனோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, நீ என்னைக்குமே பரலோகத்துக்குள்ள வர முடியாது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல உன்னை உயர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி, உன் தேவனை மட்டும் பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் அப்படின்னு இயேசு சொல்றத நம்ம பார்க்கிறோம்.